உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனி நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவர்களை அனுமதிக்க மறுத்ததன் காரணம் என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்பொழுது தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்களில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. மறுபுறம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனி நீதிபதியின் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். நீதிபதி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என கடந்த 2 நாட்களாக பிறப்பித்திருந்த உத்தரவு போலீசார் நிறைவேற்றவில்லை, உள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் நிறைவேற்றவில்லை என்பதால் இன்று இந்த வழக்கு குறித்து காலையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் பேரில் இன்று காலை 10:30 மணியளவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு இந்த விசாரணை வந்தது. அந்த விசாரணையின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை போலீஸ் கமிஷனர் இருவரும் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தார். அவர்கள் தரப்பில் ஆஜராகவில்லை. அரசு தரப்பில் ஆஜரான இந்த வழக்கு விவகாரம் குறித்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டு இது குறித்து அங்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. எனவே அது குறித்து கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை எனவும் முறையிடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற உத்தரவு முறைப்படி நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அரசு தரப்பில் ஏன் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். அதன்பின் அரசு தரப்பில் இந்த வழக்கு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்த பின் இது குறித்து சிஎஸ்ஐஎஃப் போலீசாரை நாங்கள் அனுப்பியும் அவர்களை ஏன் போலீசார் அனுமதிக்கவில்லை என்பது குறித்தும் ஏன் உங்களால் உள்ளே செல்ல முடியவில்லை என்பது குறித்தும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையான சிஎஸ்ஐஎஃப் கமாண்டன்ட் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவில் தெரிவித்தார். அதன்பின் இந்த வழக்கு விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரணேஷ். பாலகிருஷ்ணன், உச்சகட்ட பரபரப்பு நிலவியதால தான் அந்த 144 தடை உத்தரவு அப்படின்றது போடப்பட்டுச்சு. மாவட்ட ஆட்சியர் தரப்புல போடப்பட்ட அந்த 144 தடை உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தார். இப்போ கேஸ் உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கக்கூடிய நிலையில இப்போ அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு அமல்ல இருக்கா, ரத்து செய்யப்பட்டிருக்கா, அது குறித்தான விவரங்கள். வழக்கை கடந்த புதன்கிழமை அன்று விசாரித்து போலீசார் அனுமதிக்காத நிலையில் அங்கு கூட்டம் அதிகமாக இந்து பக்தர்களுக்கு அதிகமான அளவில் கூடியதால் மாவட்ட ஆட்சியரால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது குறித்து இந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் என்பதற்கு காரணத்தினாலேயே 144 சட்டம் நாங்கள் இங்கு அமல்படுத்த வேண்டியதாகியது என தெரிவித்தார். அதனை ரத்து செய்துதான் நேற்றைய தினம் தனி நீதிபதி அதை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் அங்கே சென்று உள்ளூர் போலீசாரை வைத்து தீபமேற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆனால் உள்ளூர் போலீசார் அங்கு அனுமதிக்காத பட்சத்தில் ஆனால் கூட்டம் கூடியது. ஏனென்றால் அங்கு 144 தடை உத்தரவை நீக்கியதாக பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது குறித்து நாங்கள் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என்று தெரிவித்தனர். அதனால் தற்பொழுது மேல்முறையீடு செய்யப்பட்டால் மட்டுமே 144 தடை உத்தரவு அது முழு அமலில் இருக்கும். இல்லை என்றால் அங்கு 4 பேருக்கு மேல் கூடுவதற்கான அந்த 144 சட்டம் அங்கு செயல்படுத்தப்படாது. அரணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.